இன்னைக்கு நம்ம சமூகத்துல நம்மளை சுத்தி இருக்க இளைஞர்கள் பண்றதுக்கு பேரு காதலா. வார்த்தை என்பது கவிதைகளின் தொகுப்பு, காதல் என்பது வயசு கொழுப்புங்க ஐயா. ஐயா 4 செவுத்துக்குள்ள பண்ண வேண்டிய விஷயத்த 4000 பேருக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு அதுதான் நாகரிகம்னு சொல்லிக்கிறாங்களே, இந்த சமூகம் ஐயா நல்ல சமூகம். ஐயா எனக்கு காதலி கிடைக்கலன்ற கடுப்புல பேசுறேன்னு மட்டும் நினைச்சுக்க வேண்டாங்க ஐயா. பீச்சில் கடற்கரையில் மத்தியானம் 1 மணிக்கு உட்காந்துருக்கான் ஐயா கொடையை பிடிச்சிக்கிட்டு. ஏன் அந்த நேரத்தில் யாருக்காவது லவ் வருமாயா? 1 மணி வெயில். ஐயா காதல்னா என்னங்க ஐயா? காத்திருப்பு, தவிப்பு, இல்லற வாழ்க்கையில காத்திருப்பு தவிப்பு இருக்கிறது தானே ஐயா உண்மையான காதல். அப்படிப்பட்ட காதல் இன்னைக்கு இருக்கா? எங்க இருந்தியா சிந்திக்கிறீங்க? காதல் காத்திருப்பு, தவிப்பு, இல்லறம். காத்திருந்து தவித்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு பெயர்தான் காதல். அருமை. ஐயா ஒரு மனைவி கள்ளக்காதலனுக்காக தன் கட்டின புருஷனையும் பெத்த குழந்தையுமே விச வச்சு சாகடிக்கிற சமூகம் ஐயா இந்த சமூகம். இந்த சமூகம் எப்படியா நல்லா இருக்கு நம்மளால ஒத்துக்க முடியும்? இந்த சமூகம் நம்மளுக்கு என்னையா சொல்லி தருது? ஒரு ஊர்ல ஒரு விபச்சாரி வாழ்ந்தான்னு சொல்லி கொடுக்குற இந்த சமூகம் என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்? ஒரு ஊர்ல 10 ஆம்பளைங்க இருந்தாங்க, அந்த 10 ஆம்பளைங்க ஒரு பெண்ணை விபச்சாரியாக அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்கலையா இந்த சமூகம்? ஐயா இந்த சமூகம் விபச்சாரியோட வீட்டுக்கு போறோம்னா பேப்பர்ல நியூஸ் போடுறான்ல, விபச்சாரத்தில் பிடிபட்டார்கள் அழகிகள் கைது. பிடிபட்ட அழகிகளை தான் கைது பண்றானே ஒழிய அந்த அழகனை விட்டுறான் பார்த்தீங்களா? அது என்ன அழகிகள் கைது? அவன் அப்போ அந்த தவறுக்கு அவன் பொறுப்பு இல்லையா? அழகிகளை விட்டு அந்த அழகர்களை பிடிச்சி நடு ரோட்டில் வெளுத்துக்கிட்டு வந்தோம்னா இந்த விபச்சாரம்ங்கிறதே நடக்காது. ஐயா விபச்சாரியோட வீட்டுக்கு போறோன்னா விபச்சாரன்னு சொல்றது இல்ல, குழந்தை பெத்துக்க தகுதி இல்லாதவன மலடன்னு சொல்றது இல்ல, திருமணம் ஆகாத ஆம்பளைய முதிர்கண்ணின்னு சொல்றது இல்ல, பொண்டாட்டியை இழந்தவன விதவைன்னு சொல்றது இல்ல, பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சவன வாளா வெட்டின்னு சொல்றது இல்ல. ஆனா பொண்ணுங்களுக்கு மட்டும் எதுக்கியா இத்தனை பெயர் சுட்டுவிலா? இந்த சமூகமாயா நல்ல சமூகம்? ஐயா படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லையா, பயிரிடுறவனும் கடவுள் தான். பசிச்சா 3 வேளை சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அதை விதைச்ச விவசாயி ஞாபகம் வரலையா? ஜல்லிக்கட்டுக்காக போராடினதா சொல்ற இந்த சமூகம் நம்ம விவசாயிக்காக ஒரு தடவை கூட குரல் கொடுக்கலையா? அப்புறம் எப்படிங்கய்யா நம்ம ஒத்துக்க முடியும்? ஐயா ஒரு பணக்காரன் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு டாக்டர் கிட்ட இப்படி கேட்குறான், டாக்டர் எனக்கு பசிக்கவே மாட்டுது, 4 நாள் ஆச்சு, ஏதாவது ஒரு மருந்து இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப ஒரு ஏழை குழந்தை ஏக்கத்தோட போய் கேட்குது, இந்த வியாதி எனக்கு வந்துடாதா டாக்டர்னா? ஐயா இந்த சமூகத்துல பக்கத்துல இருக்கிறவனை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும்னு சொல்லி கொடுக்குற சமூகம் அவனுக்கும் வயிறு பசிக்கும்னு சொல்லி கொடுத்துச்சு அந்த சமூகம். ஐயா பிளாஸ்டிக்கை ஒழிச்சா பூமி தாய் காப்பாற்றப்படுவா, டாஸ்மார்க்கை ஒழிச்சா பூமியில பல தாய்மார்கள் காப்பாற்றப்படுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பிளாஸ்டிக்கும் ஒழிஞ்ச பாடு இல்ல, டாஸ்மார்க்கும் ஒழிஞ்ச பாடு இல்லையா? அப்புறம் எப்படியா ஒத்துக்க முடியும்? கலைவாணர் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு, கலப்படம் கலப்படம் கலப்படம், அதை தடுத்தால் தான் நம் நாடு உருப்படும்னு. ஐயா பச்சை குழந்தைங்க குடிக்கிற பால் பவுடர்ல கூட கலப்படம் பண்ற சமூகம் ஐயா இந்த சமூகம். ஐயா அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க ஊராம்பள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும்னு, அது அந்த காலம். ஆம்பளை பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்தா பொட்ட பிள்ளைங்க பாதுகாப்பா வளரும்ன்றது இந்த காலம். ஐயா 5 வயசு ஆசிப்பாவை கோயில் கருவறையில வச்சு சிதைச்ச சமூகம் இந்த சமூகம். அப்புறம் எப்படி ஏன் ஒத்துக்க முடியும் இந்த சமூகம் நல்லா இருக்குன்னு? ஐயா ஒரு ஆம்பளை பையன் அழுதா பொட்ட புள்ள மாதிரி பொசுக்கு பொசுக்குன்னு அழுவாதன்னு சொல்லி வளர்க்கறதுக்கு முன்னாடி பொட்ட பிள்ளைங்களை அழுகாம வச்சுக்கன்னு சொல்லி வளர்த்துருந்தா பொள்ளாச்சியில என் தங்கையில சீரழிச்சிருக்க மாட்டாங்களையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இந்த சமூகத்துல? ஐயா ஒருத்தன் பைக்கில் போனா காவல்துறை பிடுங்குது, பஸ்ல போனா போக்குவரத்து துறை பிடுங்குது, காரில் போனா நெடுஞ்சாலை துறை பிடுங்குது, சமைக்கலானா எரிசக்தி துறை பிடுங்குது, விதைக்கலானா வேளாண்மை துறை பிடுங்குது, அட சேர்க்கலாம்னா வங்கித்துறை பிடுங்குது, செலவு பண்ணா வருவாய்த்துறை பிடுங்குது, அட எதுவும் வேணாண்டான ஆஸ்பத்திரிக்கு போனா மருத்துவத்துறை பிடுங்குது, இதை கேட்க சட்டமே இல்லையானா சட்டத்துறை பிடுங்குது, நீதியே இல்லையானா நீதித்துறை பிடுங்குது. எல்லா துறையிலையும் லஞ்சமும் ஊழலும் தலைவிரிச்சு ஆடுற சமூகமே அந்த சமூகம். ஐயா ஒருத்தன் ஒரு 3 பேர் படகுல போய்கிட்டு இருந்தாங்களாம் மீன் பிடிக்க. திடீர்னு ஒரு தேவதை வந்து, உங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு வரத்தை கேளுங்க, ஆளுக்கு ஒரு வரம் தரேன், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருங்கன்னு கேட்குறப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கவன் சொன்னானா, நாம் அமெரிக்காவுக்கு போய் பெரிய பணக்காரன் ஆகணும். சரி அப்படியே ஆகட்டும் போ. 2வது இருக்கவன் கேட்டானா, நான் போய் ஜப்பானில் போய் பெரிய இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி எனக்கு கீழே 40 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு. சரி அப்படியே ஆகட்டும் போ. 3வது இருக்கவன் வந்தானா, போனவங்க 2 பேரும் திரும்பி இந்தியாவுக்கே வரணும்னு.
ஐயா, நம்மளை சுத்தி இருக்க சமூகம் எப்படி இருக்கு? நாம நல்லா இருக்கணும்னு இல்ல, அடுத்தவன் நல்லா இருந்துடக்கூடாதுன்னு இருக்குயா. இந்த சமூகம் எப்படியா நல்லா இருக்குன்னு நம்மளை ஒத்துக்க முடியும்? படிச்சவனுக்கு வேலை இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, தரமான மருத்துவம் இல்ல, மொத்தத்துல இந்த சமூகம் நல்லா இல்லைங்கய்யா. நன்றி.